26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். இப்போ முதலமைச்சராக வந்து அழைப்பு கொடுக்க ஆளுநர் இன்னும் தயங்குறாரு. அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? எதனாலன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், விஜய் ஆரம்பத்துலேருந்தே எடுத்துங்க எதிர்ப்பு தான், ஸ்டார்டிங்லேருந்தே எதிர்ப்பு தான், எதிர்ப்பெல்லாம் மீறி தான் வந்திருக்காரு. இப்போ வந்து விஜய் சைடில் உள்ள எதிர்ப்பு அவர் பார்த்துக்கணும், மக்கள் சைடில் இருக்கிறத மக்கள் பார்த்துப்பாங்க. மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் உன் பக்கம் இருக்கிறோம், உன் எதிர்ப்பை நாங்கள் பார்த்துறோன்னு காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் தான் வர எதிர்ப்பாக காமிக்கணும். இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க, சென்ட்ரலில் இருக்கிறவங்க, ஸ்டேட்டில் இருக்கிறவங்க யாருனாலுமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, விஜய் அமுக்கிடலாம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனாலும் அதை பிடிச்சிக்கலான்னுங்கிறாங்க. வாய்ப்பு மக்கள் சைடில் கொடுக்கல, மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த 8 10 இருக்குது. அந்த வாய்ப்பை விஜய் தான் இதை தக்க வச்சுக்கணும். சிஎம் ஆகிட்டான் பெருசு இல்லை இல்லையா, அவருக்கு ஏதாவது பண்ணணும்ல, இதை அவர் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துக்கினே இதில் ஜெயிச்சுட்டு வந்துட்டா போலலாம் அடுத்த 5 வருஷம் அவர் தான், நான் தான் வாழ்ந்து பார்க்க வேண்டியதான். இன்னொன்று ரீஎலெக்ஷன் வச்சாலும் கண்டிப்பாக 150 தாண்டும் விஜய். அதனால் ரீஎலெக்ஷன் வைக்காமல் இருக்கிறதே நல்லது. இந்த எலெக்ஷனில் ரீஎலெக்ஷன் வச்சா கண்டிப்பாக 150 தாண்டும், அதுவும் சொல்லிக்கிறேன். பிஜேபி அங்கே சொன்னால் தான் இங்கே எல்லாம் நடக்கும். அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம், இல்லை ஆட்சி அமைச்சிட்டு கூட நிரூபிக்கலாம். ஆனால் அவங்க வாய்ப்பு கொடுக்கலன்னா இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களோட கூட்டணி வச்சா அடுத்த நிமிஷம் ஆட்சி அமைச்சிடலாம். இல்லாமல் ஒன்றும் கிடையாது. 6 மாதம் டைம் இருக்குல்ல சட்டத்தில், அதை கொடுத்துட்டு அதுக்கும் பெருந்தாண்மை அவங்க நிரூபி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் கவர்னர் வச்சு பண்ணலாம். இப்போ ஏதோ அரசியல் நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ போட்டு தலைவரை காட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை தானே? ஏன்னா 75 வருஷம் 50 வருஷம் ஆண்டவங்க திடீர்னு வந்து நேற்று வந்தவங்கள வந்து உட்கார வைக்கிறதுக்கு அவங்க மனசு பொறுக்கலை. உண்மை தானே? கண்டிப்பாக அது தப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவ்வளோதானே? அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். நீங்கள் நல்ல மாதிரி ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா அவளை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. புதுசாக வரட்டமே பார்ப்போம், என்ன தான் ஆகுது பண்ணுற வரும். நீ பண்ணுறது கூட அவங்க ஒன்றும் பண்ணுற போகிறது இல்லை. அதனால் வர்றதை வச்சு பார்ப்போம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயக நாட்டில் ஓட்டுரிமைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. இன்று வந்து விஜய் வந்து தனிப்பெரும்பான்மை வந்திருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. 108 இது வந்திருக்கிறாரு. அதில் 2 இடத்துல தொகுதியில் ஜெயிச்சு எப்படி ஒரு இடத்து தொகுதி ரிசைன் பண்ணணும், அதில் புதுசாக யாராவது நிப்பாட்டுவாங்க, ஈவன் விஜய் வந்து நிற்பாங்க. ஆனால் 108ங்கிறது அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 118 வரணும். இன்னும் அவருக்கு இன்னொரு 10 சீட்டு தேவைப்படுது. இவங்க அலையன்ஸ் வைக்கிறேங்கிறாங்க, அலையன்ஸ் வைக்கலைங்கிறாங்க, இல்லாமல் இருக்குது. இதை வந்து சால்வ் பண்ண வேண்டியது இளைய தளபதி விஜயினுடைய கருத்து தான். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஜனாதிபதி ஏன் அழைக்கலைங்கிறது அது வந்து அரசியல் ரீதியாக ஒன்றும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. சட்ட ரீதியாக ஏதாவது இருக்கலாம், சட்ட ரீதியாக என்ன இருக்குன்னு தெரியாது. பட் கூடிய சீக்கிரம் அழைச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 10 தொகுதி 15 தொகுதி 20 தொகுதிங்கெல்லாம் கிடையாது. 108 தொகுதி வந்திருக்காருங்கிற போது ஒரு தனி மெஜாரிட்டி, சிங்கிள் மேன், நோ அலையன்ஸு, நோ இது, சிங்கிள் மேன் வந்திருக்காரு. எப்படி கூப்பிடுவாங்க? இது வந்து டெல்லியிலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் லோக்கல் பாலிட்டிக்ஸ் கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. பட் கவர்னர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. ஓகேவா? கவர்னர் என்ன நினச்சி நாளைக்கு கூட கூப்பிடலாம், 2 நாள் கழித்து கூப்பிடலாம். கூப்பிட்டுட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கம்பாங்க. 15 நாளைக்குள்ளார ஒரு மெஜாரிட்டியை காமிக்கணும். இந்த மெஜாரிட்டியை காமிக்கணும். அவர் காமிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இதில் 2வது இடைத்தேர்தல் மறுபடியும் எழுதுனாக்கா அது அனாவசியமாக பப்ளிக் மணி தான் வேஸ்ட் ஆகும். இது யாருக்கும் வந்து 2வது ட்ரிப்பு இடைத்தேர்தல் வச்சு 243 தொகுதியும் கொடுத்து மறுபடியும் லீவை விட்டு இது நியூசன்ஸ். ஆட்சி அமைக்கணும். அது யார் அமைக்கிறாங்களோ, விஜய் அமைக்கலாமோ இல்லை அது அமைக்கிறாங்களோ, விஜய் வந்து எப்படியாவது அவங்களோட இதை வச்சு பேசி ஆட்சி அமைக்கட்டும். ஆள் இல்லாமல் ஒன்றுமும் பண்ண முடியாது. எதிர்கட்சிக்காரங்களும் சீட்டு கொடுக்க தயங்குவாங்க அவரை உட்கார வைக்க. காங்கிரஸ் தரன்னு இருக்குங்க இல்லையா 5 சீட்டு, அப்படியும் இன்னும் 3 சீட்டு தேவைப்படும். அது அரசியல் ரொம்ப இடுபடியாக தான் இருக்கும் அவருக்கு. விஜய் முதலமைச்சர் ஆவதில் ஏதாவது சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஈஸியாக வந்துடும்? வந்துடுவார், கண்டிப்பாக வந்துடுவார். மக்கள் சப்போர்ட் இருக்குல்ல அவருக்கு, அதனால் வந்துடுவார். 118 சீட்டு இருந்தால் தான் ஆளுநர் பார்க்குறாரு. அதனால் இப்போதைக்கு சீட்டு கம்மியாக இருக்கிறதுனால தானே நிற்கிது. வந்தால் தான் சீட்டு கிடச்சா தான். இப்போ ஆளுநர் என்ன சொல்கிறாரு, ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா இப்போது போதுமான சீட்டு கிடச்சா வாங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் பார்க்குறேன்.
தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பதவியேற்புக்கான விழா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபித்தாதான் நான் உங்களுக்கு முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கான அழைப்பை கொடுக்க முடியும்னு ஒரு தகவல் வருது. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ மறுபடியும் வந்து கூட்டணி வந்து சேர்றாங்க விஜய்கிட்ட. ஆனால் யாரும் அவ்வளோதான் ரியாக்ஷன் கொடுக்கல இது வரைக்குமே. ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. இப்போதைக்கு அவர் செலக்ட் பண்ணணும், ஆனால் செலக்ட் பண்ணல. அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அது என்ன அது காரணம் எதுன்னு தெரில. அது பின்னாடி வந்து செங்கோட்டையன் அவரோட பிளானாக இருக்கலாம், யாரோட பிளான் இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் காங்கிரஸ் வந்திருக்கு, 5 சீட்டு வந்திருக்கு. 5 சீட்டு வந்திருந்தாலும் பின்னணி இன்னும் 6 தேவைப்படுது. அதை வந்திருப்பாங்க, வராமலாம் இது. திருமாவளவன் எல்லாருமே வந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துமே கொஞ்சம் டிக்ளேர் அதை இது வெயிட்டிங்லேயே வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு தெரில. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது சட்டப்பூர்வமான ஆளுநருடைய செயல்பாடு தான் நினைக்கிறீங்களா? சட்டப்பூர்வமான ஆளுநர் செயல்பாடுலாம் கிடையாது. வந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு சீட்டு கேட்பாங்க, மெஜாரிட்டி கேட்பாங்க. நான் இதில் போய் உட்காரணும், சபாநாயகரில் உட்காரணும், அந்த சீட்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் அது வெயிட்டிங்கில் இருக்குது. விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது இப்போது. ஆனால் இப்போது லீடிங்கில் யார் இருந்ததுன்னு பார்த்தோன்னா விஜய் தான் இருந்தார். இப்போது எல்லோரும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தான் முதலமைச்சர் ஆகணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு அரசியல் அவ்வளோ இது தெரில. ஆனால் நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா விஜய் தான் வரணும், நல்லது பண்ணுவார்ன்ட்டு விஜய் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், முதலமைச்சர் ஆகணும். இல்லை சார், என்னுடைய கருத்தில் என்ன வந்து சட்டத்தில் இடம் இருக்குது, பின்னாடி கூட காட்டலாம் அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம், பதிவு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் நிரூபிச்சுக்கு பிறகு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு வந்து 5 சீட்டு வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்கு, இன்னும் 5 சீட்டு வேணுன்றாங்க. அவங்க ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வச்சுக்கன்னா எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடு, கேபினெட்டு பதவியை கொடுன்னா அப்புறம் நாடே ஓட்டு போடுறதுக்கே ஒரு இது அந்தஸ்து இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். அதெல்லாம் வந்து அது போல் இதெல்லாம் தர முடியாது. ஒன்று ஒத்துப்பட்டு இது போல் தரணும் அப்படின்னு. சரி, ஆட்சி வந்து நீ ஆண்டானா நான் ஆண்டானா மக்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா பரவாயில்ல, நானே தரேன் சீட்டு எடுத்துக்கணும் மின்னின்று வந்து தரலாம் மக்களை பற்றி நினச்சா. ஆனால் வந்து தானே எல்லாமே எடுத்துக்கணும், மக்களை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொன்னால் சீட்டு யாரும் தரா போல் ஐடியாவில் அப்படி இல்லை இப்போது. ஆனால் வந்து இதில் இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது, பின்னாடி கூட நீ தரலாம், இப்போதைக்கு நீ பதிவு எடுத்துக்கன்னு சொன்னால் தரலாம். கூட்டணி வச்சு இப்போ விஜய் வரவிடாமல் பண்ணாங்கன்னா அது அவங்க அரசியல் பண்ணுறது சமம் கிடையாது. அவங்க அரசியலே மதிக்கல, அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு தகுதியில் என்ன அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, அது வந்து விஜய் வரவிடாமல் பண்ணுறது. ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வரவங்கள வரவிடாமல் பண்ணுறது. அதேமாரி மக்களால் ஓட்டு போட்டு வந்தவங்களையும் வரவிடாமல் பண்ணுறது. இது வந்து மக்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் வருவார், நான் சொல்கிறேன். இது எவ்வளவோ தடங்கள் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் இப்போது அவரோட ஓட்டு இதுவாக நிரூபிச்சிருக்காரு. அதேமாரி தான் இப்போ முதலமைச்சர் ஆறுதலே இன்றைக்கே பதவி இருக்க வந்து அதுலேயும் தடங்கள் கொடுக்குறாங்க, அதையும் தாண்டி வருவார். அதுதான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.